அன்புள்ள நண்பரே, இதோ ஒரு சிறு கதை. ஒரு பெரிய வீட்டில் ஒரு இளைஞன் வேலைக்காரனாக இருந்தான். அவன் பெயர் முருகன். அந்த வீட்டின் தலைவி மிகவும் அன்பானவர். அவளது பெயர் லக்ஷ்மி. முருகன் அவளை பார்த்தபோதெல்லாம் அவனுக்குள் ஒருவித அன்பு பிறக்கும். அவளது புன்னகை, அவளது மெல்லிய பேச்சு அவனது மனதைக் கொள்ளை கொண்டன. ஒரு நாள் இரவு லக்ஷ்மி வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார். முருகன் மெதுவாக அவரிடம் சென்று, அம்மா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. முருகா, என் கணவர் என்னை விட்டு போகப் போகிறார் என்று சொன்னாள். முருகனின் இதயம் நொறுங்கியது. அவனது அன்பு அவளது வலியை பார்த்து துடித்தது. அவன் அவளை ஆறுதல் படுத்த முயற்சித்தான். ஆனால் அவனது வார்த்தைகள் அவனது உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை. அம்மா, நீங்கள் தனியாக இல்லை, நான் இருக்கிறேன் என்று சொன்னான். அவள் அவனை பார்த்து புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் வலி இருந்தது. முருகன் அவளை இன்னும் அதிகமாக நேசித்தான். ஆனால் அவனது அன்பு ஒரு வேலைக்காரனின் அன்பு. அது வெளிப்படுத்த முடியாத, பேச முடியாத ஒரு ரகசியம். அவன் தனது அன்பை அவளுக்கு உணர்த்த முடியவில்லை. அவளது கண்ணீரை துடைக்க முடியவில்லை. தனது இதயத்தில் அவள் ஒரு ராணி. ஆனால் அவனது வாழ்க்கையில் அவன் ஒரு வேலைக்காரன். இந்த ரகசிய அன்பு அவனது இதயத்தில் ஒரு பெரிய பாரமாக இருந்தது.